சாட்டர்டே மார்னிங் யாரோ கேட்டு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டு கீர்த்தனா பாப்பா அன்னைக்கு அவளுக்கு 3rd பர்த்டே. காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு எங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு வெளியே. எப்போவுமே எங்கள் வீட்டாண்ட வந்து இங்கே தண்ணி நின்றுட்டு இருந்துச்சுன்னா நல்லா காலை உதச்சி விளையாடுவா. இப்போ வந்து அழகாக சூப்பராக ஒரு ஷூ போட்டுட்டு வந்திருந்தா லைட் எரியிற மாதிரி. அதனால் அந்த தண்ணியில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் கொஞ்ச நேரம் மூணு வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஓஹோ நமக்கு பர்த்டே இப்போ சாக்லேட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்திருந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து வெளியே ஒரு ஷோஃபா இருக்குது அதில் வச்சுட்டு ஒருத்தருக்கு அவளே சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. எனக்கு என்னோடய பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்குன்னு 3 பேருக்கும் சாக்லேட் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டை தேடி போகிறா. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு மீட்டிங்காக வெளியூர் போயிருந்தாங்க. வீட்டில் இல்லை, நாங்கள் சொன்னால் கூட கேட்கல. மாமா மாமா மாமான்னு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருப்பா. அவர் வீட்டில் இருந்தார்னா ஹஸ்பண்ட் வந்து எப்பயாவது ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க இல்லைனா ஃபோன் பேசுகிறாங்க யார்கிட்டனா அப்படின்னா கதவு சாத்திட்டு பேசுவாங்க. நாங்கள்லாம் கத்திட்டு இருப்போம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையாகவே அவர் உள்ளே தான் இருக்கார், நாங்கள் சும்மா சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பொண்ணு வந்து குழந்தை ஏமாந்து போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாருமா மாமா இல்லை ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்பினா. அதை விட அங்கே ஹைலைட் என்னென்னா அவளுக்காக நாங்கள் கிஃப்ட் வாங்கி பேக் பண்ணி அந்த டேபிள் மேலே வச்சுருந்தோம். அதை பார்த்துட்டு எனக்கு அந்த கிஃப்ட் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு கேக் வெட்ட வருவோம்ல அப்போ கிஃப்ட் தரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம். உண்மையாகவே மாமா வீட்டில் தான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாக்லேட் பாக்ஸை தூக்கிட்டு போய் அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. எப்போவுமே இங்கே தான் இருப்பா, வந்தா போகவே மாட்டா. ஆனால் அவங்க வீட்டில் வந்து அன்றைக்கி நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அதனால் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா. சரின்னு பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் ஊட்டி விட்டுட்டு பாய் சொல்லி அமுச்சு விட்டாச்சு. அவங்க அக்காவே வந்து இங்கே தான் இருந்தா. இவன் வந்து கடகடன் கேட்டு திறந்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கீர்த்தனா வீட்டுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஹஸ்பண்ட் வந்து நாகர்கோவில் போயிருந்தாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அந்த ஊரில் இருக்கவங்க வந்து வாங்கி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கிளம்புறப்போ. இது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரன் சிப்ஸு மசாலா போட்டது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீர்த்தனா வீட்டுக்கு கொஞ்சம் அம்மா அப்பா வீட்டுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு 4-5 நாள் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து பிள்ளைங்களை லீவில் வந்து எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து வால்பாறையெல்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு கடையில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீ தூள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே போய் இந்த டீ தூள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட் வந்து லெமன் டீ பேக்கு. ஹஸ்பண்ட் வந்து நல்லா லெமன் டீ குடிப்பாங்க. நாங்களும் கூட எப்பயாவது நான்வெஜ்லாம் சாப்பிட்டோன்னா லெமன் டீ குடிப்போம். அதனால் அது ஒரு பேக் வாங்கிக்கிட்டேன். க்ரீன் டீ வந்து எனக்கும் என்னோடய பெரிய பொண்ணுக்கும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பிளாக் டீன்னு போட்டிருக்கேன். இதில் வந்து பிளாக் டீயும் போட்டுக்கலாம், நம்ம பால் ஊற்றி ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டோம் டீ போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.